நாளைக்கு உண்டுல நம்ம பிரச்சாரம். ஆமா தலைவரே. பிரச்சாரத்துக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிரச்சார பாயிண்ட் அது தலைவரே அந்த காலேஜ் ஏத்தாப்புல. காலேஜா? காலேஜ் பசங்க கிட்ட எப்படி அக்குரசமா பேசுறேன்னு இப்ப நான் ஒரு ரிஹர்சல் பாக்குறேன். நீ பாத்துட்டு எப்படின்னு சொல்லு. தலைவர் நான் எதிர்த்து உட்காந்து பாக்குறேன். பாருப்பா கரெக்டா இருக்கும். என் கண்களாகிய கல்லூரி மாணவர்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னவெல்லாம் செய்வோம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். உங்களுக்கு என்ன செய்ய போகிறோம்? இதோ உங்களுக்கான அறிவிப்புகள். அறிவிப்பு 1, கல்லூரியில் சேரும் ஒவ்வொரு மாணவனுக்கும் செல்போன் ஒன்று இலவசமாக தரப்படும். செல்போன் என்றால் சைனா போனோ அல்லது கொரியா போனோ அல்ல, ஐபோன் தருகிறோம் வித் ஹெட்செட். நீங்கள் அதை பயன்படுத்தி காலை மாலை இரவு என்று கண்ட நேரத்தில் கடலை போட்டு காதுகளை கிழித்துக் கொள்ளலாம். அதற்கான டாக்டர் செலவை அரசே ஏற்கும். அறிவிப்பு 2, February 14 அரசாங்க விடுமுறையாக அறிவிக்கப்படும். இது எத்தனை வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? எங்களுக்கு அரசாங்க விடுமுறை கொடுங்கன்ட்டு கேட்கிற எந்த கவர்மெண்ட் ஆகுது? இந்த கவர்மெண்ட் சரி தாய்க்க போகுது. உங்களுக்கு அரசாங்க விடுமுறை ஜாலியா ஓபன். அது மட்டும் இல்லாமல் காதலர் தினத்தை சிறப்பாக கொண்டாட ஒவ்வொரு மாணவன் அக்கௌண்டிலும் 2000 ரூபாய் கிரெடிட் செய்யப்படும். அதற்கு முன்னாலே. அது மட்டும் இல்லங்க, ஒவ்வொருவருக்கும் 250 ரூபாய் மதிப்புள்ள டெய்ரி மில்க் தரப்படும். நீங்க அந்த நேரத்துல பறஞ்சு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சாக்லேட் எங்கேயுமே கிடைக்காது, பிஸி ஆயிடும். அதனால முன்னாலே உங்களுக்கு நான் கொடுத்துருவோம். சரிங்களா? ஆல் பாஸ் முறை திரும்பவும் நடைமுறைப்படுத்தப்படும். அதனால் நீங்கள் பயமின்றி தேர்வுகளை எழுதலாம். அதை விட முக்கியமா எல்லாம் நம்மள இல்லாதப்பட்ட பசங்கப்பா காலேஜ் கேண்டீன்ல போயிட்டு டீ காபி சாப்பிடுவோம், கடன் வச்சுதான் சாப்பிட்டு வருவோம். திருப்பி கட்ட முடியாது. அவன் என்ன பண்ணுவான்? சட்டை பிடிச்சி கேள்வி கேட்பான். அது சரி பண்றதுதான் தலைவன் ஒரு அறிக்கை கொடுக்க போறேன். கல்லூரி கேண்டீன்ல இருக்கக்கூடிய அனைத்து கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் கல்லூரி கேண்டீனில் டெய்லி ஃப்ரீயா ஒரு முட்டை பப்ஸும் அதனுடன் ஒரு கொக்கோ கோலாவும் தரப்படும். சாப்பிட்டு வயிற்ற கெடுத்துங்கடா தம்பி. எப்படிப்பா? சூப்பர். இப்ப பாரு எப்படி ஓட்டு விழுக்க போகுதுன்ட்டு. செப்பல்லாம் விடுது. அரைவரம் கண்டுக்காதுப்பா. எலெக்ஷன் எப்படி ஓட்டு விழுக்க மட்டும் பாரு. அப்படியே தலைவரே. ஒரு டவுட். என்னப்பா? நம்ம எவ்வளவு கிராஸ் பண்றோன்னு ஜெயிச்சுட்டா என்ன பண்ணுவோம்? ஒண்ணும் பண்ண மாட்டோம். அது அவங்களுக்கும் தெரியும். அதையும் ஓட்டு குத்துவானுங்க. ஏன் சொல்லு? ஏன் தலைவரே? முன்னாடி போயிட்டு நம்ம காசை கொட்டுவோம், வந்து குத்துவானுங்க. சரியா?